ஹலோ ஏஐ டீம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலில் 1 மந்த்துக்குள்ளே 3K சப்ஸ்கிரைபுக்கு மேலே எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை அந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே 3K சப்ஸ்கிரைபுக்கு மேலே நீங்கள் வந்துடலாம். கண்டிப்பாக வர முடியும் உங்களால். ஆனால் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் 3K சப்ஸ்கிரைப் 1 மந்த்துக்குள்ளே வர முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்கேயும் இடையில ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் என்ன ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆக்சிஸ் அஸ்லம், நான் வந்து அஸ்லம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் ஏஐ டீம் தாங்க முடியும். ஸோ அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் மொத்தம் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு 2 பாயிண்ட் இருக்குது, செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு 2 பாயிண்ட்டுக்கு சொன்னலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கேட்டகரி. உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை சூஸ் பண்ணணும். ஸோ கேட்டகரியில் மொத்தம் 15 இருக்குது. நான் ரைட்டில் காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் 15 கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு அது எந்த கேட்டகரி சூட் ஆகுமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா கேமிங் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, டெக் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச கேட்டகரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரியில் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது உங்கள் போட்டியாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேமிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேமிங் சேனல்னா கேமிங் தமிழாக இருக்காங்க, ராக் ஸ்டார் கேம்ஸ், இந்த மாதிரி கேம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ண நியூஸில் நீங்கள் சூஸ் பண்ண நியூஸில் கேட்டகரியில் உங்களுக்கு காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க காம்படிட்டரை நீ முதல்ல அனலைஸ் பண்ணிக்கிறணும். அவங்க எத்தனை சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க, எத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை மந்தில் 1K சப்ஸ்கிரைப் அடித்தாங்க, இப்போ எவ்வளோ ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ முதல்ல நோட்டீஸ் பண்ணிக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அனலைஸ் பண்ணணும். அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஷார்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிக்கிறணும். அது வீடியோ இந்த வீடியோ எதனால் பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். எந்த விஷயத்துக்காக பாப்புலர் ஆச்சு, அந்த ஷார்ட்ஸ் எந்த விஷயத்துக்காக பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட் இது. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க மேக் த வீடியோ. உங்களுக்கு அந்த ஒரு அனலைஸ் வந்துச்சு, இதான வீடியோ பாப்புலர் ஆச்சு, இப்போ நான் வீடியோ மேக் பண்ணோம், வீடியோ எங்கே எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்ஸாபை அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ஸோ 2 ஆப் இருக்குது. ஸோ 2 ஆப்புமே ஃப்ரீ டு யூஸ் வீடியோ. பிக்ஸாபையோட அந்த ஆப்போட லிங்க் தான் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது வந்துருந்தாக்கா ஆன்லைனில் தான் எடுக்க முடியும், குரோமில் தான் எடுக்க முடியும். ஆனால் பிக்சலஸ்ங்கிற ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துங்க. அந்த லிங்க் இருக்குது. ஆனால் பிக்ஸாபைங்கிற ஆப்போட லிங்க்கு கீழே கிடையாது. ஏன்னா அது வந்துருந்தாங்க ஒன்லி குரோமில் மட்டும். குரோமில் போய்ட்டு pixabay.com போட்டால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு சூப்பரான வெப்சைட்டு. உங்களுக்கு ஃப்ரீ டு யூஸ் எல்லாமே அதில் இருக்கும். எந்த வீடியோ போட்டாலும் வரும், அனிமே வீடியோ போட்டாலும் வரும், ஸ்போர்ட்ஸ் வீடியோ போட்டாலும் வரும், எஜுகேஷன் வீடியோ போட்டாலும் வரும். எந்த வீடியோ கேட்டகரியுமோ அந்த கேட்டகரி போட்டால் சூப்பரான ஆப்பு. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கேட்டகரியும் அதில் இருக்கும். எல்லா கேட்டகரி வீடியோ அதில் வரும். சர்ச் பண்ணால் எல்லா கேட்டகரி ஃப்ரீ டு யூஸ், காப்பிரைட் கிடையாது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது முக்கியமான பாயிண்ட். இது வியூவர்ஸ், அதாவது ஒரு 5 செகண்டுக்கு ஹூக் பண்ணணும். வியூவர்ஸாக உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க வைக்கணும். அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்க வச்சாதான் உங்களுக்கு ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் ஏறும். அதுக்கு முன்னாடி வியூஸும் கூடும், சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அதை ஹூக் பண்ணுறது என்ன எதுவும் கிடையாது. ஸோ ஹூக் பண்ணுறது அப்படின்னா இப்போ 5 செகண்ட், இப்போ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 60 செகண்ட், மேக்ஸிமம் 60 செகண்ட் தான். லாங் வீடியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மேக் பண்ணிக்கலாம். லாங் வீடியோ அபவுட் 8 மினிட் மேலே லாங் வீடியோ போடுங்க. 8 மினிட் கீழே போடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் 60 செகண்ட் சொல்லிட்டோம். அது இந்த 60 செகண்டில் ஃபஸ்ட்டு 5 செகண்ட் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட் நீங்கள் ஹூக் பண்ணணும். உங்கள் வியூவர்ஸ் அதை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஹூக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லாங் ஃபார்ம் வீடியோலையும் ஹூக் பண்ணணும். லாங் ஃபார்ம் வீடியோவில் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே 3K சப்ஸ்கிரைப் மேலே இன்க்ரீஸ் பண்ணி எப்போ நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சேனலோட பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரைட்டில் காட்டுறேன் பாருங்கள். அந்த சேனல் பேஜ் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நான் இந்த சேனலில் சூப்பராக க்ரோ பண்ணி ஒரு 3K சப்ஸ்கிரைப் மேலே நான் எடுத்திருக்க கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, கார்ட்டூன் கேட்டகரி. நான் எடுத்துக்கிற சேனல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்ட்டூனு, ஒன்லி ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான், லாங் ஃபார்ம் வீடியோ கிடையாது. அப்படி வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டு அதுவும் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துகிற கேட்டகரி கிட்ஸ் கேட்டகரியாக இருந்தாலும் ஆனால் அதிக பேர் பார்க்குறது யங்ஸ்டர் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க.
அதோட டேட்டாவை நான் உங்களுக்கு ரைட்டில் காட்டுறேன் பாருங்கள். வியூவர்ஸ் ஏஜ் டேட்டாவை ரைட்டில் காட்டுறேன் பாருங்கள். அதிக பேர் பார்க்குறது யங்ஸ்டர் தான். கிட்ஸை விட யங்ஸ்டர் தான் நிறையா பேர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் உருவாக்குனது சூப்பரானதுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த சொன்னது 2 ஸ்டெப்பு, அதில் 2 பாயிண்ட், இது 2 பாயிண்ட், இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களால் 3K சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரி, அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே உங்களோட கருத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன மாதிரி வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். விஜய் சித்துலாவோட தமிழை ரீமேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட தமிழை ரைட்டில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அதோட வீடியோ லிங்க்கு ஐகாலில் மேலே கொடுக்குறேன் பாருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக நான் விஜய் சித்துலாவோட தமிழை சூப்பராக ரீமேக் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகாலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி அவங்களால இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக 3K சப்ஸ்கிரைப் 1 மந்த்தில் கொண்டு வர முடியும். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறையா யூடியூபர் வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களையும் போய் பார்த்துக்கோங்க, நம்மளையும் பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு யூடியூப் ஆரம்பிச்சா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.